உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. ஓ என்னோடுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதலியர். என்ன முத்து சார் ஒரே கனவுல இருக்கீங்க போல. ஆமாங்க, ஒரே ஆசைலாம் நிறைவேறிட்டு இருக்கா அதான். ஆசைலாம் நிறைவேறிட்டு இருக்கா? ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப ஆசைப்படுத்தி என் தங்கச்சி நல்லா படிக்கணும், படித்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டா, அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நாளைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம் இல்லைங்க, அதை நினச்சி தான் ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஆமாம்ல, சின்ன வயசுலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருப்பீங்க, அதுக்கான அவுட்புட் கிடைக்கும்போது சந்தோஷம்தான். ஆமாங்க, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் கார்மேக குழலி வந்தது, அதுவும் பெரிய சந்தோஷம்தான். ரெண்டுத்தையும் தான் நினச்சி பார்த்து மனசு வரை பூரிப்பாயிடுச்சு போங்க. அப்படியா? அப்படிதாங்க. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களோ? ஏங்க நீங்கள் எல்லாம்லா, நீங்கள் வருவீங்களா? முத்து சார் கூப்பிட்டாருன்னா வந்துட வேண்டியதான். ஏங்க அப்போ வரீங்களா என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு? ஃபஸ்ட்டு முத்துவை பார்க்குறேன், முத்துக்கு நான் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் தங்கச்சியை பார்க்க வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்க்குறேன்னு. ஏங்க வரன்றீங்க, அப்புறம் வரமாட்டேன்றதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிடுறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, முத்துக்கு இப்போ நான் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு வரணுமா? ஆமாங்க, ஆசையாக தான் இருக்கு நீங்கள் வரணும்னு. உங்கள் வீட்டில் விடுவாங்களா? ட்ரை பண்ணுறாங்க. எங்கள் வீடெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படிங்க எல்லாமே தெரியுன்றீங்க? நீங்கள் யாருன்னு தான் எனக்கு இன்னும் பிடிப்படலை. அதெல்லாம் பொறுமையாக பிடிப்படலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது. ஆமாங்க, கல்யாணம் ஆக போகுது. பெரிய கடமை முடிய போதில்ல? ஆமாங்க, என் சின்ன வயசுலேருந்து கனவு அவளை ஒரு நல்ல இடத்துல கை பிடிச்சி கொடுக்கணுன்ட்டு. கண்ணுக்கு தெரிஞ்சு மாப்பிள்ளை தங்கம் அவர் கையில் பிடிச்சி கொடுக்குறதுல எனக்கு அப்படி ஒரு திருப்தி. நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க, சிம்பிளாக கோயிலில் வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க, அதனால் கோயிலில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? சரி சரி. சொன்னோம் மண்டபம் பிடிச்சி பண்ணட்டுமான்னு, வேணாம் கோயிலில் சிம்பிளாக பண்ணுங்கள் போதும், கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்படிங்களா? சரி சரிங்க. நீங்கள் மட்டும் ஃபோன் பேசணுமா வச்சமானு இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள் தங்கச்சி நிச்சயதார்த்தம் என்னாச்சு, வேலைலாம் பார்த்தீங்களா, முடிச்சிட்டிங்களா அப்படின்னு இந்த அக்கறைலாம் தாங்க என்ன கட்டி போடுது கார்மேக குழலிக்கிட்ட. ஏங்க அது அப்புறம் என் குடும்பம் இல்லையா? என் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நான் கேட்க மாட்டேனா? கண்டிப்பாக இது உங்கள் குடும்பம் தான். முத்துவோட பொண்டாட்டி ஏன் நாத்தனாருக்கு நிச்சயதார்த்தம், அப்புறம் இதெல்லாம் நான் தானே கேட்கணும். ஏங்க இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே எனக்கு வெக்கமாக வருது தெரியுமா? வெக்கமாக வருதா? ஆமாங்க, நீங்கள் பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் சொல்கிறீங்களே, அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்க. அடப்பாவி மனுஷா, நான் பொண்டாட்டி தானே. கண்டிப்பாக ஏன் பொண்டாட்டி தான், அதிலலாம் எந்த குறையும் கிடையாது. அதான் சொன்னேன். இல்லை இல்லை தம்பி. என்னாச்சு? ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துருக்காங்க. என்னாச்சு அப்போ தான்? என்னாச்சுங்க? தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி சாயந்தரத்துலேருந்து ஒரு தங்கச்சியை காணாண்டா. என் தங்கச்சியை காணுமா? லூசு தனமே ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இங்கே தான் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டில் மாதிரி தானே போட போயிருக்கோம் நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு. நல்லா பார்த்தீங்களா? தம்பி நல்லா பார்த்துட்டேன்டா, காணோம். தேடி பார்த்துட்டு தான் இப்போ உங்ககிட்ட வந்து நிற்கிறோம். என்ன பார்த்தா சொல்கிறேன்? ஆமாண்டா, வாடகத்தை என்னன்னு பாரு. ஈரப்போ தான் அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏதாவது கால் பண்ணுறேன். ஏங்க நீங்கள் வைங்க, நான் கூப்பிட்றேன். பாவம் என்னாச்சுன்னு தெரியல, தேனை காணுங்கிறாரு. நிச்சயதார்த்தத்தை கூட ஃபோன் அடிச்சு கூப்பிட்டா சந்திரன் வீட்டில் இருக்கன்னு தானே சொன்னான். அப்படி இருக்கும்போது இப்போ எங்கே போனான்னு தெரியலையே. ஐயா யாருக்கு ஃபோன் போடுறேன்? சீதா ஊர்லேருந்து வந்துருந்துச்சா, அவளை ஏதாவது பார்க்க போயிருக்காளான்னு கேட்குறேன். சீதா ஸ்ரீதேவி. ஐயா சரிதான், நீ அவளை வீட்டுக்கே ஒரு ஃபோன் அடி. மொட்டாச்சி வீட்டுக்கு போனாலும் போயிருப்பா. இருந்தாலும் நைட் ஆனால் படி தாண்டி எங்கேயும் போனது கிடையாது. அவள் இவ்வளோ நேரம் காணுங்கிறது எனக்கு பதட்டமாக தான் இருக்குது. எவ்வளோ பேச்சு பேசுகிற, இங்கே இரு. நாளைக்கு காலையில் வந்து என் பொண்டாட்டியை உன்னை கூட்டிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி யார் வந்து உன்னை காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேன். நிலவு தூங்கும் நேரம் என் நினைவு தூங்கிடாது, இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் தொடர்கதை. தப்பு தப்பா பாட்டு பாடுற தெரியுமா? அப்படியா ஊர்வசி சொல்ற? தப்பு பாட்டு நான் பாடுறேன்னு உனக்காக. நீ பாடுனாலே நல்லாதான் இருக்கும். அது எனக்காக பாடுறியா? பாடு பாடு. உன் பாடலை கேட்க ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதே ஊர்வசி, பாடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து
ஒரு மாலையிட்டு விழிநீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே. என்னை நம்பிதான் நீ வந்தாய் ஊர்வசி. அதில் உனக்கு என்ன இப்பொழுது சந்தேகம்? சொல் பார்க்கலாம். ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னா என்னை வச்சு இன்னும் குறை காலத்தையும் ஓட்டுவியா, இல்லை அந்த மொட்டை கழுவி பின்னாடி ஓடிடுவியான்னு தான். என்ன இவன் மட்டும் ஏதோ பாட்டு பாடி இந்த கிழவனை கரெக்ட் பண்ணிட்டு கிடக்குறா. வயசான காலத்தில் இவர் நம்மளுக்கு துணையாக கிடப்பாருன்னு பார்த்தா ஒரே வழி அவ கூட போய் சேர்ந்து வரட்டுருக்க. நம்ம பங்குக்கு நம்மள ஒரு பாட்டை போடுவோம். மொட்டை கிழவரே, உங்களுக்கு நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஐயோ, நீயும் பாட போறியா? இன்னைக்கு இந்த அழகப்பன் காட்டுல ஒரே மழை தான். உன் பாடலை கேட்க ஓடோடி வந்த இந்த அழகப்பனை ஏமாற்றி விடாதே ரம்பை, பாடு. இந்த கிழவன் ரெண்டு சைடும் ஒரே டைலாக் தான் பேசுவான் தெரியுமா? பாவி பைய பாடுறீ. ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே ஒன்ன தேடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு காணக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. தத்தித்தவழும் தங்கச்சிமிழே, பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கு மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சம் காத்தாடி போலாடுது. கிழவனுக்கு திமிர பத்தியா? கேள்வி கூட டூயட் சாங் பாடுறான். பாத்தியாடி, நான் பாடினா ஏன் பாட்டுக்கு ஏச பாட்டு பாடுறாரு ஏன் அழகப்பன். என் பாட்டுக்கும் பாடுவாரு, என்ன கிழவரையே பாட மாட்டீரா? ரெண்டு பேருக்குமே பாடுவேன், டோன்ட் வரி டார்லிங்ஸ். நான் தாத்தா வயசான காலத்துல நல்ல வாழ்க்கை தெரியுமா உனக்கு? சும்மாவா, ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டுல தாத்தா லவ் பண்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையும்? இருந்தாலும் உங்க தாத்தா லவ் எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறாரு. இந்த மொட்டை கிழவிதான் மொத்த லவ்வையும் பிடிங்கிக்குதே. பாட்டி, யாரு சொன்னா? நீ வலது கண்ணுனா அவங்க இடது கண்ணு. உங்க ரெண்டு பேருக்கும் பாசத்துல குறை வச்சிருக்காரா தாத்தா? அப்படி சொல்லு பேத்தி, இவளுங்க ரெண்டு பேரும் தான் அடிச்சுக்கிறாளுங்க. பாட்டி, உங்க ரெண்டு பேர் மேல தாத்தா வச்ச பாசத்துல 1% கூட குறை சொல்ல முடியாது. அப்படி ஈக்குவலா ரெண்டு பேருக்கும் பாசத்தை கொடுக்குறாரு கிழவரே, அப்படியா? ஆமா ஊர்வசி. சரி, பனியா இருக்கு, போய் எல்லாம் பாடுங்க, நாங்களும் வரோம். பேத்திங்களா, ரொம்ப நேரம் வெளியில நிக்காதீங்கன்னா வந்து பாடுங்க. சரிங்க தாத்தா, நாங்க வரோம், நீங்க போங்க. என்னம்மா, போலாமா உள்ள? போய் தூங்குவோம் கிழவரே, மணி ஆயிடுச்சு. காலையில சொல்லியிருக்குல்ல. ஆமா ஆமா, காலையில தேனு பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் வேற இருக்கு, அங்க வேற போகணும். ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் வரீங்கல்ல? வரேன் பாட்டி, தேனு எனக்கு சொல்லுச்சு. ஆமாமா, தேனு நிச்சயதார்த்தத்துக்கு போகணும். சரி, அப்ப நேரத்தோட வந்து தூங்குங்க, காலைல கிளம்பி நிச்சயதார்த்தத்துக்கு போகணும் பாரு. சரி பாட்டி. யாரை கடத்துறதுக்கு பிளான் போட்டிருப்பானுங்க, ஒன்றும் புரியலையே. இவன் நான் எது என் தேவைன்னு பார்த்துட்டு இருக்கா? ஏக்கா, என்ன ஒரே சிந்தனையில இருக்கா? ஒன்றும் இல்லடி. இல்லை, நீ எதை சிந்தனையில் தான் இருக்க, என்னன்னு சொல்ல. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த மாமங்காரன் இருக்கான்ல மூடுமுட்டி, அவனும் இந்த தாசு பயிலும் யாரையோ கொண்டு போய் மறைச்சி வச்சுக்கிட்டு எவ கூடயோ நாசம் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருந்தானோ, அதை யாருன்னு யோசிக்கிறேன். ஆனால் இருக்கிறதுலே உனக்கு மட்டமான டெஸ்ட்டு தெரியுமா? ஊரில் அம்மா பயிலும் இருக்கானோ, அதுவும் அழகழகாக இருக்கானோ, நீ அம்மா அழகாக இருக்க, அதெல்லாம் விட்டுட்டு அந்த கிறுக்கு பயில பிடிச்சிட்டு அலையிற பற்றியா? அவனை தான் பிடிச்சிருக்குன்னு. இடி கம்முன்னு ரெடி, பொறுமையாக பேசி, யாருக்கு அதிலே தகுந்தா என்ன நினைப்பாங்க? அவன்லாம் ஒரு ஆள், ஊரில் எவன் கூடிய கெடுக்கலாம், எப்போ எவனை நாசமாக்கலாம் தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவனெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு பாரு. ஏய், அவன் வளர்ந்த விதம் அப்படி, அவன் அப்படியே வளர்ந்துட்டான், அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு என்னதான் புரியலடி சீதாய், அவனை பார்த்தா ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருக்குது. தயவு செஞ்சு சொல்லாதக்கா, எனக்கு காதில் கேட்கவே கடுப்பாக இருக்குது. கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்தாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பற்றியா? அதே தான், குரங்கு கையில் பூமாலை மாட்டின மாதிரி தான் நீ அவன் கையில் மாட்டுறது. எப்படி உன் கல்யாணம் நடக்க நான் விட மாட்டேன். ஆசைப்பட்ட மனசுல ஆசையை வச்சுக்க, இது நடந்துருன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதானே? ஏடி, நான் அவனை திருத்தி காட்டுறேன்டி. எவ்வளோ அழகாக இருக்கக்கா, உன் அழகுக்கு மாப்பிள்ளைங்க க்யூவில் வந்து நிற்பாங்க. அதை விட்டுட்டு இவனை போய் இவெல்லாம் பேசாதக்கா, எனக்கு இவனை பற்றி பேசினாலே டென்ஷன் ஆகுது. விடுடி, நான் இப்போ வேற யோசிச்சுட்ருக்கேன். யார் குடிய கெடுக்கவோ பிளான் போட்டான். இதுக்கப்புறம் அவன் கெட்டது நினச்சாலே அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே போய் அதை தடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போ யாரும் என்ன பண்ணானுங்கன்னு தான் புரியல. பிள்ளை வந்த நேரத்தில் வெளியில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு தெரில. உள்ளே வாங்கினாலும் வராமல் நிற்கிதோ. எம்மா எம்மா சீதா, என்னம்மா ரொம்ப நேரமாக இந்த ஃபோன் அடிச்சுட்டு கிடக்கு, என்னன்னு பாருடி செத்த. அப்படியா, சரி கொடு, நான் பார்த்துக்கிறேம்மா. நீ போ, சீக்கிரமாக வந்து நேரம் காலத்தில் படுங்கடி. வயசு பிள்ளையோ அப்படி நைட்டில் தனியாக நிற்கக்கூடாது. வரேன் போம்மா, இந்த ஃபோன் யாருன்னு பேசிட்டு வரேன். ஸ்ரீதேவி, நீனும் வாம்மா, ரெண்டு பேரும் பாடுங்க. வரேம்மா, நீங்கள் போங்க, அதை வரேன். கேட்டி, யார் ஃபோனில்? ஏக்கா, நம்ம தேன் அண்ணன் தான் பண்ணுறாரு. தேன் அண்ணனா இந்த நேரத்துலேயே ஃபோன் பண்ணுறாரு? ஒருவேளை அவர் நம்பர்லேருந்து தேன் ஏதாவது ஃபோன் போடுதோ? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இரு, அட்டன் பண்ணி பேசி பார்ப்போம். ஹலோ, சொல்லடி தேனே. அம்மா, தேன் இல்லைம்மா, தேனோட அண்ணன் பேசுகிற முத்து. அண்ணனா? சொல்லுங்கண்ணே, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க?
மா என் தங்கச்சி ஏதாவது உங்களை பார்க்க வந்தாளா? அண்ணா தேனு சாந்தத்தில் நாங்கள் சும்மா ஏதாவது கோயிலுக்கு போகணும் அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்னு கூட்டாலே வராது. யாராவது ஏதாவது நினைப்பாங்க பொழுது போய் நான் வெளியில் வர மாட்டாங்க. அதுவும் நைட்டு இப்போ மணி 9 கிட்ட ஆக போகுது. இந்த நேரத்துக்கான எங்கள் வீட்டுக்கு வரும் நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுமா, இருந்தாலும் ஒரு சந்தேகம். ஏன்னா தேனை சாயந்தரத்துலேருந்து காணோம், தேடிட்டு இருக்கோம். அதான் சரி நீங்களாம் ஃப்ரெண்டுங்களாச்சு, உங்கள் வீட்டுக்கு ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தேன். இப்போ என்னக்கா பண்ணுறது? தேனு இங்கே தான் வந்திருக்குன்னு சொல்ல. எக்கா இங்கே எங்கே வந்திருக்கு சொன்னா அந்த அண்ணன் என்ன நினைப்பாரு? சொல்லுடி, இங்கே தான் வந்திருக்கு, மருதாணி வைக்க வந்தது, நான் கூப்பிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லு. எக்கா உன்னை நம்பி சொல்லலாமா? கன்ஃபார்மாக சொல்லலாம், சொல்லு. அண்ணா நான் மறந்துட்டேண்ணே. தேனு இங்கே ஸ்ரீதேவி அக்காவை பார்க்க வந்தது, பக்கத்து வீட்டில் இருந்துதா, நான் பார்க்கல. இங்கே தானே இருக்கு தேனு. ஏம்மா நெசத்துக்கா சொல்கிற? தேன் அங்கே தான் வந்திருக்கா? சொல்லு. ஆமாண்ணே. ஆமாண்ணா இங்கே தான் வந்திருக்கு, நான் கூப்பிட்டு வந்து விடுறேன். வேணாம்மா, நானே வந்து கூட்டுக்கிறேன். அண்ணா இன்னும் மருதாணி வச்சு முடிக்கல, நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் பொறுமையாக அழகாக வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்களே கூப்பிட்டு வந்து விடுறோண்ணா. அப்படியா? ஆனால் உங்கள் கூட தானமா இருக்கு தேனு? ஆமாண்ணே எங்கள் கூட தான் இருக்குது. நாங்கள் எங்கள் அப்பத்தாவை கூட்டுக்கிட்டு கூட வந்து விட்றோம். நீங்கள் இப்போதைக்கு வர வேணாம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோண்ணா. ம் சரிம்மா, பார்த்து பத்திரமா கூட வந்து பிள்ளை விடுங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வேறு. சரிண்ணா. அப்பத்தா தேனு மருதாணி வைக்க போயிருக்கான் நம்ம மொட்டாச்சூட்டுக்கு. இது மொட்டை சூட்டுக்கு போனால் சொல்லிட்டு தானடா போவா? அப்புறம் அந்த புள்ளைய பொய்யே சொல்லுதுவோ, நிச்சயதார்த்தம்ல, அதனால பார்த்து மருதாணி வச்சுட்டு கிடக்குதுலாம். அதனால லேட்டாகவும் நாங்களே கூப்பிட்டு வந்து விட்றோம், நீங்கள் வர வேணாம், துணைக்கு வேணா நாங்கள் எங்கள் மொட்டாச்சே கூப்பிட்டு வரோம் அப்படிங்குதுவோ. ஏடி அதான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் ஏன்டி நீ மயங்கி நின்றுக்கிட்டு இருக்க? இரு, அவள் வந்துருவா. வயசு புள்ள நிச்சயதார்த்தனோடனே மருதாணி போட போயிருக்கா. ஏக்கா நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஏடி அதெல்லாம் வேணாம், மொட்டாச்சி நம்மள மாதிரியே தான் தைரியமானவ, அதெல்லாம் கூட்டாந்து விட்டுருவா. புள்ள ஒழுங்காக மருதாணி வச்சுட்டு வரட்டும், நம்ம பயந்துட்டு போனோன்னா அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு கிடப்பா. சரிக்கா, இன்னைக்கு ராத்திரி எங்கள் கூட இருங்கண்ணா. ஏடி நான் கூட தான் இருப்பேன், நீ வருத்தப்படாத. சரிக்கா. இருந்தாலும் தங்கச்சி நம்மள்கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரிலாம் போகாது. அந்த பிள்ளைங்க ஆனால் அங்கே தான் இருக்குங்குது. தங்கச்சி நம்பருக்கு போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னவா இருக்கும்? சரி வரட்டும், கேட்போம். ஏக்கா என்ன நீ மட்டுக்கு இங்கே தான் இருக்குது என்னன்ட்ட? இந்த தைரியம் காணில் இருந்துக்கிட்டு நீலாம் ஒரு வேலைக்கு வேற பரிச்சை எழுதிருக்கல. அக்கா அது வேலைன்னு வந்துட்டா நான் பார்ப்பேன், இப்போ கொஞ்சம் தைரியம் இல்லை. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தேனை மூட முட்டி தான் எங்கேயோ அடைச்சி வச்சிருக்கான். உனக்கு தெரியுமா, இந்த காளிதாஸ் பைய இந்த தேனு மேலே லைட்டாக ஆசைப்பட்டான். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அந்த பைத்தியக்காரன் வேணுங்கிற, அப்படி தானே? ஏடி நேற்று 100 நாள் வேலையில் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தால, அப்போ மூடு முட்டி இந்த காளிதாசன் பேசிகிட்டு இருந்தாங்க. அடைச்சி வச்சா கண்டிப்பாக என் கூட கல்யாணம் ஆகிடும்னு இந்த மூடு முட்டி மாமா கேட்டுட்டு இருந்துச்சு. அக்கா அப்போ உண்மையிலே இவனுங்க 2 பேரும் பண்ண பிளான் தானோ? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இவனுங்க பிளான் தான். இப்போ எப்படிக்கா உண்மையை கண்டுபிடிக்கிறது? எங்கே இருக்குது தேனுன்னு இந்த அடுத்த ராத்திரியில் எங்கே போய் தேட சொல்கிறேன்? நம்ம தேட தேவையில்ல, நம்ம பேசுகிற பேச்சில் அவனே கூட்டு போய் வீட்டு வாசலில் விட்டுட்டு வந்துடுவான். என்னக்கா சொல்கிற? எனக்கு ஒன்றும் விளங்கல. எல்லாம் விளங்கும். மூணு முட்டி மாமா நம்பர் வச்சிருக்கியா? இத்து போனவன் நம்பர் தானே? இரு, என்கிட்டலாம் இல்லை, அப்பா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். சரி போய் எடுத்துருவா. அதுக்கு முன்னாடி மகாவுக்கு ஒரு ஃபோன் போடு, அவங்க அண்ணன் எங்கே இருக்கான்னு கேளு. ஏன்க்கா இப்போ அவளுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறேன்? அவளுக்கு ஃபோன் அடிச்சாதான் இவனோ 2 பேரும் ஒன்றா இருக்கானுங்களா, இல்லை மூடு முட்டி மட்டும் தனியாக இருக்கானான்னு தெரியும். மூடு முட்டி மட்டும் தனியாக உட்காந்துதானே வச்சுக்க, அவளுக்கு ஈஸியாக அடித்து தூக்கிடலாம். இதே தாசன் கூட இருந்தானா கொஞ்சம் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி தான் இவனுக்காக யோசிக்கணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவனை பேசி ஏமாற்ற முடியாது. சே வேற லெவல் பிளானுக்கா. உன் பிரெயினுக்குலாம் நீ எங்கேயே இருக்கணும் தெரியுமா? புகழ்ச்சிலாம் அப்புறமா இருக்கட்டும், முதல்ல மகாவுக்கு ஃபோன் அடி. அவங்க அண்ணன் வீட்டில் இருக்கானா இல்லை வேற எங்கேயாவது இருக்கானான்னு கேட்போம். ஹலோ சொல்லு சீதா. மகா நான் ஸ்ரீதேவி பேசுகிறேன். சொல்லுங்கக்கா, என்னாச்சு? ஒரு ஹெல்ப்புமா, கொஞ்சம் பண்ணுறியா? ஹெல்ப்பா இந்த டைம்லன்றீங்க? என்னாச்சுக்கா சொல்லுங்கள், எது வந்தாலும். ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் அண்ணன் வீட்டில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கானா? அவன் இன்னைக்கு 8 மணிக்கெலாம் குடிச்சிட்டு வந்து மட்டையாயிட்டாங்க்கா, என்னன்னு தெரில. குடியார பையன், இவனை போய் பிடிச்சிருக்குங்கிறா பாரு. அப்படியா, சரிம்மா. ஏன்க்கா அப்போ கேட்குறீங்க? சும்மாதாம்மா, ஒரு டீட்டெயில்ஸ்க்காக கேட்டோம். அப்புறமா உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறோம். சரிக்கா. அக்கா காலையில் நிச்சயதார்த்தம் நடக்குமா? அதையும் தாண்டி இப்போ நைட்டு தேனு வீட்டுக்கு போகலன்னு வச்சுக்கோயேன், அவங்க அண்ணன் நம்மளை கொண்டுடுவான். தேனுக்கிட்ட பேசலான்னு ஃபோன் ட்ரை பண்ணால் ரொம்ப நேரமாக சுவிச் ஆஃப்னே வருது. இந்த மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாளே. சுவிச் ஆஃப் பண்ணுறதா இருந்தால் கூட முன்னாடியே சொல்லுவா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக போகுதுன்னு. வேறு படப்படன்னு இருக்குது. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? நேரில் போய் பார்க்கலாமா? நேரில் போய் பார்த்தாலும் கரெக்டாக இருக்காது. முத்துக்கு கால் பண்ணால் தேவையில்லாமல் பயப்படுவான். நான் கடையிலேருந்து வீட்டுக்கும் போயிருக்க மாட்டான். என்ன ஆக்கியிருக்கோம்? வாழா வாழ் ரொம்ப நாளா என் மருமவங்கிட்டையும்
என் மருமவகிட்டையும் பூரி சுடட்டுமா இல்ல பொங்கல் செய்யட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரெண்டும் வேணாங்குது. இந்த விசேஷத்துல கண்டிப்பா பூரி பொங்கல்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நானாச்சும் தின்னுட்டு போறேன்னு இதுவோ எதுவும் கேட்காது போல. சுட்டு திங்கலான்னு பார்த்தா முடியலையே. அக்கா கவலைப்படாதீங்க, பூரி பொங்கல் கிச்சடி எல்லாமே போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பொடி பிடிப்போம். அப்படியாடி? கண்டிப்பா சாப்பிட்டு போயிடுவோன்னு. மொத்தமும் தீனி பண்டாருங்க பாரு. நம்மளுக்குன்னு வச்ச மருமகளுங்களே வீட்டில் செய்ய சொன்னா உடம்பு நோகுதும் பாருங்க. இங்க வந்து வலிக்காம தின்றாளுங்கம்மா. தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? ஏன்னா விசேஷ வீடு நல்லது கெட்டதுனால வந்து பார்த்து பேசுற மாதிரி இருக்க. உள்ளூருக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து பார்க்கணும் பேசணும்னு உனக்கு தோணல இல்லைன்னா மருமோனையும் வீட்டிலே வச்சுக்கலான்னு இருக்கியோ? அப்படி இல்லைம்மா, புள்ளைவோ அப்படி கிடக்குதோல, நம்ம என்ன பண்ணுறது? அது இஷ்டத்துக்கு தான் இருக்காங்குது. இப்போ தான் மனசு மாதிரி ஏதோ ஒன்று மண்ணா கிடக்குதுவோ. அனுப்புறமா ஒரு 2 நாள் அனுப்பி வைக்கிறேன். மச்சான் என்னன்னு பார்த்து அனுப்பி வைங்க. அவங்களும் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ல. நாங்கள் எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் செய்கிறோம். நீங்கள் எப்போ அனுப்புறேன்னு சொல்லுங்க, அப்போ இது நான் பண்ணிப்போம். ஏன்னா அதுவும் ஏதாவது கூச்சப்பட்டுக்கிட்டு நம்மள்ட்ட சொல்கிறதுக்கு பால் மாற்றுக்கிட்டு நிற்குங்க. சரிங்க மச்சான். ஏண்டி நம்ம 4 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாம் மீனாட்சி, இவளுங்க 2 பேரும் படிப்புன்னு வெளியூருக்கு போயிட்டாளுங்க. நான் வேலைன்னு வெளியூர் போயிட்டேன். நீ மட்டும்தான் அந்த ஊரில் இருக்க. அதனால தேன்மொழி கூட அடிக்கடி நீ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. உங்கள் 2 பேருக்கு தான் ஜாலியாக இருந்திருக்கும்ல. ஏண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும்னா அதான் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு பொண்ணு. இதுக்கப்புறம் எங்கேருந்து நிற்கும்? இதுக்கப்புறம் பார்த்து பாரு. என் தங்கச்சி இப்போதான் பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நிறைவா இருக்கா. என் மருமக கிட்ட பிடிச்சதே இந்த சிம்பிளாக இருக்கிறது தான். என் மவனும் மருமவளும் பார்க்கறதுக்கு அப்படி அம்சமாக இருக்காங்க. புள்ளையவளுக்கு சுற்றி போடணும், எல்லாரு கண்ணும் பட்டு போச்சு. எம்மா பேரனும் பேத்தியும் அவ்வளோ அம்சமாக இருக்கீங்கம்மா. எங்கள் கண்ணே பற்றும் போல் இருக்கு. நாங்கள் தவம் கடந்ததெல்லாம் வீணா போல. நல்லா தங்கமாக ஒரு மாப்பிளையும் அருமையாக ஒரு மாமனார் மாமியாரும் ஏன் தேன்மொழிக்கு கிடச்சிட்டாங்களே. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ ஏன்டி இப்போ பேய் அரைஞ்ச மாதிரியே நிற்கிற? டேய் வேற எங்கேயாவது போய் நிற்கலான்னா இந்த பாட்டி இங்கே கூடலாம் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கே. என்னடா உன் கதை? பாட்டிங்க கிட்டிங்கன்னு சொல்லாதானே, அவங்க காதில் வந்துட போது கோச்சுப்பாங்க எல்லாம். ஏண்டா பாட்டியை பாட்டின்னு சொல்லாமல் வேற எப்படிடா சொல்லுவாங்க? இந்த ஊர் பியூட்டிங்க அவங்க தான் மச்சான். என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னு. இப்போது எனக்கு கல்யாணம் நடந்துச்சுல, இந்த கல்யாணத்துக்கு யாருன்னு தெரியுமா? தோ மேலே உட்காந்துருக்கு பாரு, எங்கள் அம்மாச்சி. அதுதான். அடுத்து இப்போ பரத் கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறேன்? தோ பரத்தோட அம்மாச்சி, எனக்கும் அம்மாச்சி தான். இந்த நீட்டு தடவை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாரு, அவங்க தான். இவங்க வந்து திருகாணி. மேலே உட்காந்துருக்கு பாரு எங்கள் அம்மாச்சி, அது பேர் இருளாயி. அதுக்கு அடுத்து இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது பாரு. அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறான்ல அவங்க அண்ணன், அவன் கல்யாணம் நடக்க போகிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவனுக்கு பேய் பிடிச்சிச்சுன்னு முத பேய் கதையை ஓட்டி அவன் லவ் பண்ணுறான்றதை கண்டுபிடிச்சி அவனையும் சேர்த்து வைக்க போகிறாங்க. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த உட்காந்துருக்கு பாரு, முடியெல்லாம் ஒரு மொட்டை ஆச்சு, அவங்க தான். ஏய் என்னடா சொல்ற? அச்சான் சொன்னா நம்ப மாட்டேன். இந்த ஊர்ல ஒரு நல்லது கெட்டது, அதாவது எவன் கல்யாணம் பண்ணணும்னாலும் இவங்கள தான் கேட்கணும், எவன் லவ் பண்ணணும்னாலும் இவங்கள தான் கேட்கணும், அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணணும்னாலும் இவங்கள தான் கேட்கணும். ஏன் இவங்களுக்கு தெரியாம பண்ண என்னவும்? பண்ண முடியாது மச்சான், டிஃபால்ட்டா பண்ண முடியாது. இவங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல ஒரு அணுவும் அசையாது. அப்படியே அசைது அப்படின்னா அது ஃபெயிலியர்ல முடிஞ்சிடும். டேய் என்னடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற? நீ புதுசு இல்லடா. பாரத் உங்ககிட்ட பழகத்துக்காக ஒன்னே என்கேஜ்மெண்ட் கூட்டான். அதனால இப்போதான் நீ இந்த ஊர்ல வந்திருக்க. இதுக்கப்புறம் தான் வீடு கட்ட போற. இனிமேல் இந்த ஊர்ல இருக்க தான் உனக்கு என்ன கதைன்னு புரியும். ஆமா, அதையும் தாண்டி அங்க ஒரு 3 பேர் நிக்கிறாங்களே, அது யாருடா? மச்சான் அவங்களெல்லாம் பத்தி கேட்காதுன்னு. அவங்களாம் வந்து ஆர்டிஸ்ட், டான்ஸ், பாட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்தா கத்துக்கணும் பாத்துக்க. அது நடுவில் நிக்கிறாங்க பாரு, சிரிச்ச மணிக்கு ஒருத்தவங்க, அவங்க தான் என் மாமியார். மச்சான் பார்க்கவே கியூட்டா இருக்காங்க தெரியுமா? பேசுறதும் கியூட்டா தான் இருக்கும். இப்ப பாக்குறியா? அத்தை மாப்பிள்ள இங்கதான் நிக்கிறீங்களா? ஆமாத்த, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பூரி பொங்கல்லாம் போடுறாங்களாம். மறக்காம சாப்பிட்டு வந்துருங்கண்ணே. நாளையில இருந்து வீட்டுக்கு வந்து பூரி சுட்டுட்டுமா பொங்கல் செய்யட்டுமான்னு கேட்க கூடாது, சரியா? கண்டிப்பா மாப்பிள்ள. உங்களெல்லாம் கேட்டு எனக்கே ஆசை வந்துருச்சு தின்னணும்னு. அதனால இன்னைக்கு நான் ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. குட் அத்தை, சூப்பர். நீங்க சாப்பிட்டு வாங்க, நாங்களாம் பொறுமையா வெயிட் பண்றோம். சரிங்க மாப்பிள்ள. இந்த அத்தைய அவ்வளவு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என் மாப்பிள்ள என்ன நினைச்சா எனக்கு அப்படியே தலைக்கு மேல பெருமையா இருக்கு மாப்பிள்ள. இருக்கட்டும், நீங்க அங்க நின்று வேடிக்கை பாருங்க என்ன. சரிங்க மாப்பிள்ள. மச்சான் செம்ம கியூட் தெரியுமா அவங்க பேசுனது? மச்சான் இதோட செம்மையா பேசுவாங்க தெரியுமா? வீட்டுல என்டர்டைன்மெண்டே அவங்க தான். அப்படியாடா, செம்மையா இருக்குடா அவங்க பேசுறது. இரு எங்க அம்மாச்சி இன்ட்ரோ கொடுக்குறேன்னு. அம்மாச்சி என்னடா அம்மாச்சின்னு கூட்ட 3 பேரும் திரும்பி பாக்குறாங்க. அம்மாச்சி நான் ஒரு தடவை தானே கூட்டேன், நீங்க 3 பேர் எப்படி திரும்புறீங்க? நினைச்சு புருஷரே, எல்லாம் ஒரு அனுபவம் தான். எப்படியும் அவங்கள கூப்பிட்டா எங்களையும் கூப்பிடுங்கன்னு தெரியும். இவ்வளோ நேரம் நீங்க அவர்கிட்ட சொன்ன பெருமை கதையெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தா பாத்துக்குங்க. இருந்தாலும் பேராண்டி, நீயா கூப்பிடாம நாங்களா வந்து இன்ட்ரோ கொடுத்துக்க கூடாதுல்ல? எங்க பெருமையை எங்க வாயாலே சொன்னா நல்லாவா இருக்கும்? அதான் பேராண்டி, நீ கூப்பிடுற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ அம்மாச்சின்னு ஒரு குரல் கொடுத்தியா, உடனே நாங்க 3 பேரும் திரும்பிட்டோம் பாத்துக்க. சொல்லு பேராண்டி, எங்க அருமை பெருமையெல்லாம் முழுசா சொல்லிட்டியா? இல்ல கொஞ்ச நேரம் அந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்க்கவா? சொல்லிட்டு எங்களை கூப்பிடுறியா? மொத்தமா சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது புதுசா சாதிச்சீங்கன்னா சொல்ற வேண்டிய விஷயம் தான். அது அவனே தெரிஞ்சுப்பான். இதுக்கப்புறம் ஊருக்கு அடிக்கடி வருவான், அதனால தெரிஞ்சுப்பான். ஹாய் மிஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? தமிழ் கல்ச்சரை மதிக்கிற பையன். எப்படி இருக்கீங்கன்னு திருப்பி தமிழ்ல கேட்டான். ஐ லைக் யூ. தேங்க்யூ வெரி மச் பாட்டி. ஏக்கா, இந்த சின்ன குட்டிக்கு பொருத்தமா இருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருந்தியா, அது இந்த பையன் தானே?
ஆமா ஆமாண்டி இப்ப சொல்லாத அவன் காதுல ஏதாவது குந்துற போகுது. ஏடி திரும்பங்கடி சத்தமா கேக்குது. தம்பி நம்ம மொட்டாச்சி இடத்த வாங்க வந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுல ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்து இல்ல வேற ஏதாவது பஞ்சாயத்து இருந்தா கூட நீங்க தயங்காம எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என் பேரனோட ஃபோன் நம்பர் தான் வச்சிருப்பீங்களே, கால் பண்ணி நம்ம இருளாய் திருகாணிக்கிட்ட ஃபோனை கொடுங்க, மொட்டாச்சி கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொன்னா என் பேரன் டக்குன்னு ஃபோனை கொடுப்பான். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் வித்தின் 2 daysல அட்லீஸ்ட் 1 day வச்சு நாங்க வந்து முடிச்சு கொடுப்போம். சரிங்களா? பாட்டி செம்ம ஆக்டிவா பேசுறீங்க. உங்கள்கிட்ட எல்லாம் பேசினா எனக்கு நேரம் போறதே தெரியல. பேசாம என் ஆஃபீஸ்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்க நிறைய ஐடியா சொல்லுவோம் தான் தம்பி. இருந்தாலும் வயசாயிடுச்சு, உடம்பு ஒத்துழைக்கல. இப்படியே வில்லேஜ்ல நாங்க என்ஜாய் பண்ணிட்டு போறோமே. அது சரி, ரொம்ப பெரிய மனசு தானே. டெபினெட்லி பேரண்டி. அது சரி. எனிவே உங்க எல்லாரையும் மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வித் மை ப்ளஷர் பேரண்டி. அடி தூள் பாட்டி உங்க இங்கிலீஷ்லாம். தேங்க்யூ. புகழ்ச்சி வேண்டாம் தம்பி, ரொம்ப புகழ்ந்தா அன்னைக்கு ஃபுல்லா டே ரொம்ப டல்லா போற மாதிரி இருக்கு. நம்மள யாரும் புகழாம இருந்தா இன்னும் என்ன செய்யலாம்னு மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு பாத்துக்கங்க. அதனால புகழ்ந்தா அன்னையோட கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிடுது. அதனால புகழ்ச்சி மட்டும் வேண்டாம். இந்த டேவ்ல என்ன பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால நாங்க ஃபர்தரா அதெல்லாம் மூவ் பண்ணணும். நீங்க வந்த வேலையை பாருங்க என்ன. நான் அம்மாச்சி உனக்கு இதெல்லாம் ஓவரா இல்லையா? நீனாச்சு புருஷரே இருக்குதான், இருந்தாலும் என்ன பண்ண நாங்க அப்படியே பழகிட்டோம். அது சரி, 3 பேரும் நல்லா செம காம்போன்னு. 3 பேர் இல்ல பேராண்டி, 4 பேர். இன்னைக்கு அவ பேத்திக்கு என்கேஜ்மெண்ட்ன்றதுனால அங்க போய் நிக்கிறா. என்னதான் என் பேரனுக்கு என்கேஜ்மெண்டா இருந்தாலும் நாங்க இப்போதைக்கு அங்க போகல. அப்புறமா போவோம் பாத்துக்க. பொண்ணு வீட்டு சைடு வேற யாரும் இல்லல தம்பி. அதனால அவங்க 2 பேரும் அங்க ஸ்டேஜ்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் எங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்கா. 4 பேர் பேராண்டி மொத்தம். ஒரே ஒருத்தி மட்டும் கூட்டு சேர மாட்டா. அவ புருஷனை கவனிக்கிறதுல இருப்பா. அவதான் என்னோட தங்கச்சி அங்க இருக்கால, ஊர்வசி. ஊர்வசியா? ஆமா பேராண்டி, அவ பேரு ஊர்வசி. என்னோட உண்மையான பேரு ரம்பை. எங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு கணவர் அழகப்பன். செம்ம மாசு பாட்டி ஆனா தாத்தல்ல. அவர் மாசா இருக்க போய் தான் இது 2த்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்ன பண்றது, இது 2த்தையும் ஏன்டா கட்டிக்கிட்டேன்னு இப்போ வரைக்கும் அந்த கிழவர் ஃபீல் பண்ணிட்டு தான் கிடக்குறாரு. ஏடி அப்படிலாம் சொல்லாதடி அழகற. பாட்டி நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் உங்க ரம்பை ஊர்வசி அழகப்பனும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. தேங்க்யூ பேராண்டி. சரி, என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிரு போல. எல்லாம் திரும்பி உட்காந்து அங்க ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பாருங்க. ஒரே புல்லா இருக்குதுமா வர வர நம்மளை பத்தி 4 பேர் பேசும்போதெல்லாம். எவ்வளோ புகழ்ச்சி காதுல வாங்கி காதெல்லாம் அப்படியே கூசுது பாத்துக்குங்க. சீதா இந்த வாட்டி போஸ்டிங் கன்ஃபார்மா? கிடைச்சிடும் தான் நினைக்கிறேன் மீனாட்சி. இந்த வாட்டி செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். போஸ்டிங் மட்டும் நம்பருக்கே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, செம்ம மாசா இருக்கும். பார்க்கலாம், அப்படிதான் எதிர்பார்க்குறேன். வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் செம்மடி உன் அளவுக்குலாம் தைரியம் யாருக்குள்ள தெரியுமா? நான் எங்க தைரியமா இருக்கேன். எனக்கு தைரியத்தை கொடுக்கறதே இந்த சோடா புட்டி தான். எங்க அக்கா இல்லைன்னா நான் தைரியமாவே இருக்க மாட்டேன். பார்த்தா தான் அம்மாஞ்சு மாதிரி இருக்கா, ஆனால் எல்லா தைரியமும் அவள் தான் எனக்கு கொடுக்குறா. உனக்கு டேலண்ட் இருக்கு, அதனால நீ மேலே வர. இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ரீதேவி அப்புறம் நம்பூருக்கே 100 நாள் வேலை சூப்பரண்டா போட்டாங்க போல. செமையா போதா ஜாப்லாம்? செமையா போது மகா. அப்புறம் அரசல் புரசலா ஏதோ கேள்விப்பட்டுமே மகா. என்ன கேள்விப்பட்டீங்க? இல்லை நானும் கேள்விப்பட்டேன். எங்க மகா வயலேருந்து வராது போலயே. நீங்களாம் நினைக்கிற மாதிரி கேள்விப்பட்ட விஷயம் உண்மைதான். ஆனால் சம்மந்தப்பட்ட வரைக்கும் நான் தான் அப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஊரில் அக்மார்க்கு முத்திர குத்துன ஒரு நல்ல பையன் இருந்தான் அப்படின்னா அது அந்த பையன் தாண்டி, முத்தண்ணன். அந்த அண்ணன் நீ கவுத்துருவன் நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பார்த்துக்க, இன்னைக்கு தேனு ஒன்று அண்ணின்னு கூப்பிடும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். எனக்கே தேனுக்கு தெரியுன்ற விஷயம் தெரியாது. பரத்தனை சொல்லியிருப்பார் போல. அப்புறம் தான் தேனி என்னை கூப்பிட்டோன்னே நானே ஷாக்காய் பார்த்துட்டு என்னடின்னு கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ வந்தே ஆகணும்னு தான் நான் கூப்பிட்டேன், வா அப்படின்னு சொல்லியிருந்தா. என்கேஜ்மெண்ட் கூப்பிடும்போது இன்னைக்கு வந்தோடனே அண்ணின்னு கூப்பிட்டோன்னே இன்னும் ஷாக் ஆகிட்டேன். உண்மையிலே முத்தண்ணன் கிடைக்கலாம் நீ கொடுத்து வச்சிருக்கணும் மகா, தெரியுமா? அவர் தேன் அண்ணனா தெரியற வரைக்கும் என் கண்ணுக்கு அவர் சாதாரண மனுஷன் மாதிரி தான் தெரிஞ்சாரு. கார்மிக குழலிக்கிட்ட எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து அவர் மாமணி தானே என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் எனக்குமே பயமாக தான் இருக்குது தெரியுமா, இந்த மகா என்கிற கார்மிக குழலியை அவர் ஏற்றுப்பாரான்னு. இப்படி உண்மையை சொல்ல போகிறேன். இப்படியே போயிட்டு இருந்தேன்னா இதுக்கு என்ன சொல்யூஷனு? உங்கள் அண்ணங்காரன் அதுக்குள்ளே பைத்தியக்கார மாதிரி ஏதாவது முடிவு எடுத்துகிட்டு போகிறான். அதுக்கு தான் இனிமேல் நீ விட மாட்டியாக்கா? அவன் நான் சொல்லிட்டு நீ தான் அவங்க அண்ணின்னு. இடி கம்முன்னு இருன்னா. என் கண்ணனும் சில முடிவுலாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி ஒரு வட்டல் நிச்சயதார்த்தம் வைக்கிறான்னு ஏதோ மாப்பிளையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தான் எனக்கு புரியல. நான் முத்து தைரியமாக இருந்தாருன்னா கண்டிப்பாக நானே அவரை தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவேன். அடிப்பாவி, நீ தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவியா? பாவண்டியா தானே? பாவம் தான். பாவத்துக்குள்ளே ஒரு நல்ல கேரக்டர் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்காகவும் எதுக்காகவும் அந்த கேரக்டரை நான் விட்டு கொடுத்துடக்கூடாதுல்ல. கரெக்டு தான். பிடிச்சிருக்க ஒரு பொருள் அப்படின்னா அந்த பொருளுக்காக இறங்கி போகிறதுல தப்பு கிடையாது. நம்மளே இன்வால்மெண்ட் ஆகி அந்த பொருளை நம்மளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறதுலையும் தப்பு கிடையாது. நீ செய்தி எதுவாக இருந்தாலும் யாருக்கும் பயப்படாத மகா. உன் லைஃப் நீ தான் பார்த்துக்கணுன்னு. அதனால யாருக்கும் பயந்துக்கிட்டலாம் நீ எந்த முடிவு எடுக்காத. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமாம் எங்கள் அக்கா பார்த்துப்பா. ஏண்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தேனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. இதோ மகாவும் ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் என்ன கதை? பொறுமையாக பண்ணுவோம். நம்மளுக்குன்னு பிறந்தது எங்கேயாவது கடந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்ததுன்னு நிற்க போகுது. ஏதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணிடுவோம். எப்போ எப்படி யார் கூட சேர்த்து வைக்கணும்னு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். அதுபடி கண்டிப்பாக நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் கண்டிப்பாக நிற்காது. அக்கா தத்துவம் என்ன, ஆனால் அந்த விதியை தானாக தேடிக்கிறதும் தலையில் வரி கொட்டிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இதா வாய மூடுன்னு. முன்னாடி அப்பிலேருந்து அவள் ஏதோ பொடி வச்சா பேசிகிட்டு இருக்கா. நீ கம்முன்னு சொல்கிற என்ன விஷயம்? அதானே என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அவள் சும்மா வளரிக்கிட்டு இருக்கா.
ஏய் ஆனா உன் மாமா வேணான்னு எழுதி கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ண தேனை கூட்டிட்டு டவுனுக்கு வந்த பாரு என்ன பார்க்கறதுக்கு. அப்பெல்லாம் நான் டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா, இப்படி ஒரு கல்யாணம் இவளுக்கு கருமம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. ச்சே, ஆனா அதையும் மீதிரி அந்த மனுஷனை உன் அன்பால இப்ப கட்டி போட்டு சூப்பரா பெரிய ரொமான்டிக் கப்பலா வாழ்ந்துட்டு இருக்கீங்களாமே. ஏன்டி நீ வேற கலைக்கிறப்போ? இல்லடி, உன் லவ் ப்ரப்போசல்லாம் ஊரே கூட்டி மைக் போட்டு தண்டாரம் அடிச்சல சொன்னாராம். கேள்விப்பட்டோன்னே அப்படியே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆமா, மீனாட்சிக்கு லவ் ப்ரப்போசல் வந்ததை கேட்டு ஊரே ஷாக் ஆயிருக்கு. எப்படி இப்படி ஒருத்தன் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவானா அப்படின்னு. ஆமா, செம்மையான விஷயம் தானே அதெல்லாம். ஏய் கம்முன்னு இருங்கடி நீங்க வேற. அப்பா, மீனாட்சிக்கு வெக்கத்துல மூஞ்சில செவக்குதுமா. இருந்தாலும் நீ பட்ட கஷ்டத்துக்கு அவர் பண்ணதெல்லாம் ரைட்டு தானே. கடவுளுக்கு உண்மையாவே தெரியும்டி யாருக்கு எதை கொடுக்கணும், யாருக்கு எதை நிலச்சி நிற்க வைக்கணும், எல்லாமே முடிவு பண்ணி தான் கொடுக்குறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் என் மாமாவும். சின்ன வயசுலேருந்து நான் ஆசைப்பட்டது என் மாமாவை தான். அந்த கடவுள் திருப்பி என்கிட்ட ஃபுல்ஃபில்லாக என் மாமா கொடுத்துருக்காரு. சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான். சரிடி, அப்படியே போய் தேனை பார்த்துட்டு என்னன்னு பேசிட்டு கிளம்புவோம். ஆமாம், போய் தேனை பார்த்துட்டு சொல்லிட்டு கிளம்பலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் வேற வாழ்வாலும் கத்துவான். சரி வாங்க, போய் பரத் அண்ணனை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு தேனை அப்படியே கொஞ்சம் கலாய்ச்சிட்டு கிளம்புவோம். ஏய் சாப்பாடு முக்கியம்டி, சாப்பிட்டு போகலாம். ஏம்மா சாப்பிட்டு தான் போகிறோன்னு போ. மாப்பிள்ள. என்ன முத்து, என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்ல போறியா? ஐயோ மச்சான், நீங்க வேற அந்த வார்த்தைலாம் என் வாயால சொன்னா என் வாய் அழுகிடும். என் தங்கச்சியை உங்களை தவிர யாராலையும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு நிறைவா அழகா இருக்கீங்க. அப்புறம் என்ன, என் மச்சான் இதை தாங்கி தாங்கி நிற்கிறான்? இல்ல மாப்பிள்ள, சிம்பிளா தான் பண்ணியிருக்கோம் நிச்சயதார்த்தம். கல்யாணம் பண்றப்ப வேணா நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது வந்தாலும் எங்கள்கிட்டயும் சொல்லுங்க. எங்களை எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. மச்சான் பெரிய வார்த்தைலாம் பேசாதானே. கடைசி வரைக்கும் உன்னையும் சரி, உன் தங்கச்சியும் சரி, உன் குடும்பத்தையும் சரி நான் பார்த்துப்பேன். இதெல்லாம் நீ பிரித்து பேசாத. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னால என்ன முடியுதோ அதை பண்ணி, என்னால என்ன முடியுதோ அதை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு என் தேனு கழுத்தில் நான் தாலி கட்டணும், அவ்வளோதான். உங்களை மாதிரிலாம் ஒரு மச்சான் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியுமா? என் தங்கச்சி நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணமோ தெரியல, நீங்க மாப்பிள்ளையா வர்றதுக்கு. டேய் புகழ்ந்தே என்ன பெரிய ஆளாக்கிடாதடா, நான் சின்ன பையன் தான். என் கண்ணுக்கு நீங்க வசதியாக தான் மாப்பிள்ள தெரியுறீங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்க நில்லுங்கண்ணா. யாராவது வந்தாங்கன்னா பாருங்க, நான் போய் சாப்பாடு போடுற வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிடா. தங்கச்சி நான் போட்டுமா? சரிண்ணா. மாப்பிள்ள பக்கத்தில் கொஞ்சமாச்சும் சிரிச்சுக்கிட்டு நில்லு. ஏன் உண்மனே இருக்கா? நேற்று நைட்லேருந்து இப்படி தான் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சிரிச்சுட்டு நிற்கிறேன். இப்போ சிரிச்சாதான் அண்ணன் போவோம் பார்த்துக்க. போதுமா? இப்போதான் பார்க்க மனசுக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு. தங்கச்சி சிரிக்கலன்னா வாடிடுவானே உடனே. ஆமா மாப்பிள்ள, எப்பயுமே அவ சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் அவ கஷ்டப்படுறதை என்னால தாங்கவே முடியாது. இந்த கஷ்டமா இருந்தாலும் இது வரைக்கும் கடவுள்கிட்ட எனக்கு கூட கஷ்டன்ற வார்த்தையை கூட என் தங்கச்சிக்கு கொடுத்துறாத அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். இதுக்கப்புறமா அப்படிதான் நான் கேட்பேன். என் தங்கச்சி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் வந்துட போது சொல்லு. கண்டிப்பா அவன் நல்லா இருப்பான். இதே மாதிரி நீயும் கூடிய சீக்கிரம் சூப்பரா வாழ போற. அதையும் உன் தங்கச்சி பார்க்க தான் போற. நல்லது நடந்தா சரி மாப்பிள்ள. நடக்கும்டா. போய் பந்தி பரிமாறுறோம் மாப்பிள்ள. என்னடி உங்க அண்ணன் சொன்ன உடனே தான் சிரிப்பு கூட வந்திருக்கு. ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கா? அம்மா நைட்டு ஃபோன் பண்ண, ஏன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஸ்ரீதேவி வீட்டுக்கு மருதாணி வைக்க போயிருந்தேன், அதான். அப்படிலாம் நீ போய் நான் பார்த்தது கிடையாது. நீ போயிருக்க அப்படின்னா ரீசன் இருக்கும். ஆனால் வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஏங்க இப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நானே நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன சந்தோஷத்தில் இருக்கேன். நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்ல. ஆமாம் தேனு, நம்மளுக்கு நிச்சயதார்த்தம்ல எவ்வளோ நாள் கனவு தெரியுமா இது? ஐ லவ் யூ டி தேனு. ஐ லவ் யூ மாமா. ஏய் மாமா நான் கூப்பிட்டே இப்போ. ஆமாம். அடி கள்ளி, மனசில் இன்னும் எவ்வளோ ஆசையை பூட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே என் தேனு. ஒரு நாளும் என் தேனு புதுசாக எதையாவது கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காமா? போங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. தேனு சிம்பிளாக எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அவ்வளோ அழகடி நீ. நான் தான் மேக்கப்லாம் எதுவுமே போட வேணாம்னு சொல்லிட்டேன். எனக்கு அதில் எதுவும் ஒப்பீனியன் இல்லை. அதனால் ஸ்ரீதேவி, அப்புறம் சீதா, மீனாட்சி, மகா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் லைட்டாக பண்ணிவிட்டாங்க. இந்த தலை சீவறது இதெல்லாமே. என் தேனு இதிலே சூப்பராக தான் இருக்கா. அவ்வளோ அழகு. இந்த பரத் இந்த அழகுக்கே தான் கவுந்துட்டானே. இன்னும்லாம் அழகு சேர்த்தா என்ன வருது? இன்னைக்கே என் பொண்டாட்டியை தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட மாட்டானா? கூட்டிட்டு போவீங்க நல்லா. ஆமாண்டி கூட்டிட்டு போயிடுவேன். ஏன் இப்பயே கூட வர மாட்டியா? எனக்கு ஓகே தான். அடிக்கல்லி, அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டுச் சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே, தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே